ஹாய். ஹாய். ஆக்சுவலாக ப்ரெசென்ட்க்கு ஒன்று சொல்லணும். பார், முழுசா சந்திரமுகியா மாறிய உன் மனைவி சாண்ட்ராவை பார் அப்படின்ற டைலாக்ல இருந்தா கொஞ்சமா பைத்தியமாக மாறிக்கொண்டிருக்கும் சாண்ட்ராவை பார் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. இவங்க யாருக்கு ப்ரூவ் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஒன்னும் புரியல. இந்த ஒரு விஷயத்துல டைட்டில் வின்னர் ஆயிடுவேன் அவனா தெரியாம சொல்லிட்டானோ இருக்கும். நான் நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன்லாம் திவ்யாக்கு வருதான். உண்மையா இன்ஃபர்மேஷன் ஆதி காலத்துல இருந்து உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் தான் வருது. இல்லங்க, திவ்யா யார்கிட்டனா பேசியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. திவ்யா அமித் கிட்ட பேசினாலும் உட்காந்து பாத்துக்கிட்டே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க. எது நடந்தாலும் திவ்யா அப்படின்ற பேர் வந்தாலும் அப்படின்னு யாராவது அப்படி போயிட்டாங்கனாலும் இவங்க கண்ணு அவங்க கிட்டயே அலப்பாஞ்சு நிக்குது. இந்த ஒரு இவ்வளவு அடிப்பட்டு கூட செருப்படி வாங்கினா கூட பார்வதி திருந்த மாட்டாங்களா? அவங்க என்ன பண்றது? துப்புனா மாதிரி ஒரு ஜென்மம், துப்புனா தொடச்சுக்குவோம். நம்ம பொலிட்டீஷியன் இவங்க தான். ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். அண்ட் இந்த விஷயம் இருக்கு பாருங்க, கடைசியா நடந்தது ஹைலைட். நீங்க வந்து ட்விட்டர் பக்கத்தை தயவு செஞ்சு போயிடாதீங்க. நிறைய பேர் அங்க வந்து இறக்கி விட்டுருக்காங்க போல இருக்குது. இது சரியான நோய் 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 நோய். அதுக்கு நம்ம பாட்டு போடலாமே நம்ம அர்ஜுன் அவர்கள். ஏங்க உங்களுக்கு என்னங்க, நீங்க நோய் நோயின்றீங்கல்ல. போன சீசன்ல நான் இப்பதான் பார்த்தேன். சாண்ட்ரா சொல்றாங்க இங்கேயே வேணா ட்ரெஸ் அவுத்துட்டா அப்படின்னு தூக்குறாங்க எஃப்ஜே கிட்ட. ஆனா எவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்க. பார்வதியும் நம்ம சாண்ட்ராவையும் செதுக்கி வளர்த்திருக்காங்க. ஒண்ணுனா இப்படிதாங்க. இல்ல நம்ம இப்பதான் அதை பார்த்தேன். இல்ல வளர்க்கலாம் தேவையில்ல. அவங்களோட வீட்டுல நல்லா வளர்த்து அனுப்புவாங்க. அப்புறமா இவங்க மாறுறதுதான் இதெல்லாம். நம்ம வந்து அவங்க ஃபேமிலியை சொல்லக்கூடாது. இவங்களோட சுற்று சூழல், அதுக்கப்புறமா வந்துட்டு உற்றார் உறவினர் மத்தவங்களாம் தான். சோ இவங்க வந்து கூடா நட்பு. இவ்வளவு நிக்கிறீங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்க பசங்களை வந்து யாருக்கிட்டயா ட்ரெஸ் அவுத்து காட்டணும்னு அது ஒத்துக்குவீங்களா நீங்க? இவங்க என்னத்த ப்ரூவ் பண்றீங்க உங்க பசங்களுக்கு? பேபி எங்க உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு, பொம்பளை குழந்தைங்க. பாவம் அதுங்க. உண்மையா சொல்றோம் நாங்க. உண்மையிலேயே வெரி மச் பிட்டி அபவுட் த டூ கேர்ள்ஸ். நிஜமாவே கஷ்டமா இருக்கு. எப்படி நீங்க ரியலி இது ஒரு ஷோ, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, நல்லபடியா வாழுங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபீலிங்ஸையோ கேவலமான எண்ணத்தையோ யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற கும்பல் தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு சுபிக்ஷாவை பார்த்தா ஹைலி she needs a counselor. ஆமா, she highly needs a counselor. dramatic relationship-ஆ என்னன்னு தெரியல அவங்களுக்கு. மேபி அவங்க அப்பா வந்து யாரையோ ரொம்ப காலம் கழிச்சு அவங்க அம்மா விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி போன மாதிரி she must be insecure about his husband. her husband. அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மாதிரி டைலமாவிலே இருக்காங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எதுவுமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னாங்க பார்வதி. அவங்க சொல்றாங்க நீ அடுத்த வாரம் பண்ண நான் ஒன்னே குத்துவேன். நாங்க ஏதோ அடுத்த வாரம் பண்றாங்க. இல்ல அதுவும் ஒரு வாரம் ஆயிடுச்சு அவர் போயிட்டு. மறுபடியும் சும்மா நீங்க கிரியேட் பண்ற சீன் அவர் எலிமினேட் ஆகி போன மாதிரி தெரியல, வேற மாதிரி இருக்கு. நம்ம வாயால சொல்லலாம். சோ நம்ம இதுக்கு போயிடுவோம். சோ கேப்டன்சி டாஸ்க்கு குறும்படம் போட்டாங்க. அப்பா செம்ம ஹாப்பி. எனக்கு சீரியஸா அந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் அதை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்லா இருந்துச்சு. ஆதிரை அப்பா வேற லெவல். ஆதிரை செம ஸ்ட்ராங். ஆதிரை அந்த விழுந்ததை காமிச்சாங்க. நல்லா ஹைலைட்டாவே கட்டாங்க, புத்துன்னு இருந்தாங்க. அதை வந்துட்டு சொல்றாங்க அண்ணன் கிட்ட வராதுன்னு சுபி உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்களும் அவங்ககிட்ட வந்து போயிடுறீங்க. இதை மட்டும் சொல்லுவாரு, பாட்டு மட்டும் கேட்க முடியலன்னு சொல்றாரு. என்ன கேளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா டெக்கோரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னாங்க வினோத்தை பார்த்துட்டு. தெரியும் சார். ஏன் எங்க ஜட்ஜஸ் எல்லாரும் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து வினோத் நீங்க வந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, டேரக்டர் பேச்சை கேட்பீங்களா? கேட்பேன் சார். நீங்க பிபி பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டீங்க, எப்படி நீங்க டேரக்டர் பேச்சை மட்டும் கேட்பீங்க அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல, அவரு ஜட்ஜ் ஆனப்ப டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதான் வியானா சொன்னாங்க. அவரே சொன்னாரு சார் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு. யார் பண்ணலன்னு கேட்டப்போ கனி பார்வை சொன்னாங்க. அதான் சொன்னாங்க. அப்போனே அவங்க பண்ணிட்டே இருப்பாங்களே, சைலன்ஸ் பாரு எத்தனை தடவை கேட்கறது உங்களை அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிராட்டா இருந்தாங்க கோர்ட்லன்றதை சொல்லுங்கன்னு சொன்னப்போ எல்லா ஜட்ஜும் கை தூக்கிட்டாங்க. அப்போ வந்து திவ்யா வந்து சொன்னாங்க, அவங்க எங்ககிட்ட வந்து அங்க நான் பேசி முடிச்செல்லாம் வந்து இங்க வந்து அப்புறமா சொல்றாங்க நீ ஜட்ஜு கோட்டு போட்டதுனாலதான் நான் மரியாதை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடுமோ என்னமோ சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்பதான் வந்து இவர் சொன்னாரு நீங்க தான் தைரியமான ஆளாச்சே பாரு, எல்லா ஜட்ஜஸையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் நல்லா அழகா பின்னாடி கொஞ்சம் மிமிக் பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்லாம். அந்த வாய் எப்படிதான் போகுமோ. எஃப்ஜேவை துள்ளாதீங்க நாங்க. அப்ப நீங்க நீங்க எங்க வீக்கெண்ட்லயே ஒழுங்கா உட்கார மாட்டீங்க, ஒழுங்கா பேச மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கீங்க. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்றது? இது உங்க என்ன உங்க பர்சனல் ஸ்பேஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் நீங்க விட்டு வச்சிருக்கீங்க. அதுதான் எஃப்ஜே கேட்டார்ல, ஓ ஃபேமிலில லாயர் ஃபேமிலி, அதுவே உனக்கு தெரியாம நீ டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறேன்னா அப்புறம் என்னத்தன்னு சொல்றதுன்னு. அதெல்லாம் நீங்க மேல செருப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இவ்வளவுதான் டீசன்சியா அவரால பண்ண முடியும். உண்மையா பார்த்தனா நம்ம அவரை சொல்லி ஒண்ணும் குற்றம் இல்ல.
இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு yellow கார்டு கொடுத்துருக்கலாம் 2 பேருக்கும், அவ்வளவுதான். அதோட அடங்கியிருப்பாங்க. இது தொடர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் ரெட் கார்டு. இல்ல ஏதோ கமருதீன் வித்தவுட் எனி என்ன சொல்றது செகண்ட் ஒப்பீனியன் we will send you out. இது சொல்லணும். வியானா சாரி கமருதீன் வந்து வெளில வந்து உட்காந்துட்டாரு. உட்காருவார், அப்படிதான் சீன் போடுவார். அவங்க 2 பேரும் முதல்ல பிரேக் அப் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப திருப்பி பாருங்க வராங்க. I will think and tell you. அதான் வியானா உடனே வந்து சொன்னாங்க வினோத் வந்து நிறைய கவுண்டர்ஸ் வந்து ஜட்ஜா கொடுத்தாரு, அது ஜட்ஜா இருக்கும்போது அது போட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்பதான் விஜய் சொன்னாரு வேற ஜட்ஜா யாருன்னா உங்களுக்கு இதை பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், உங்க எல்லாருக்கும் ஜோக்கு வந்து எப்படி எடுத்துக்கணும் எப்ப அடிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா. அப்புறமா வந்து சாண்ட்ரா சொன்னாங்க பார்வதி கிட்ட இந்த பிரேக்ல வந்துட்டு நான் என்ன பண்ண நீ எக்கச்சக்கமா பண்ணிட்ட அப்பெல்லாம் உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லையோ அப்படி சிரிச்சு அவங்க வச்சுப்பாங்க. இல்ல நீங்களே பாருங்களா, அவங்க தான் சொன்னாங்க அழகா நான் பிரசன்டபிளா இருப்பேன்ட்டு, ஃபேஸ்க்கு மட்டும் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. பாத்தீங்களா யாராவது இந்த நான் இத நல்லா உட்கார்ந்து நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா யாரும் வேலை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் ஆப்பிள குத்தா கூட உங்களுக்கு எப்படிதான் இதெல்லாம். இதுக்கு மேல உங்க வீடு மாதிரி இதுக்கு மேல உங்க வீட்ல கூட இவ்வளவு கவனிக்க மாட்டாங்க உங்களை. அதான் விக்ரம் சொல்லிருக்காங்க நீ ஜெனரலாவே அனாயிந்தா அது உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சாரு. ஆரம்பிச்சிட்டான் உனக்கு தெரியாது நீ அனாயிங்கா இல்லையான்னு, எதிரில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அனாயிங்கா இல்லையான்னு. அப்புறமா மத்த கேஸ் எல்லாம் பத்தி பேசினாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க கமருதீனுக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல பாரு, அவர் வந்து ஃப்ரெண்டா மோர் தேன் ஃப்ரெண்டான்றதுலயே வந்து குழம்பிட்டாரு. 1 2 3 போட்டு எழுதி கொடுத்தாங்க. அதான் இதை படிக்க வேண்டும் இதை சொல்ல வேண்டும் இதை அது எல்லாத்தையும் அவர் தூக்கி போட்டு அவர் ஆறாவா பார்க்க சொல்லிட்டாரு. ஒரு நீங்க வந்து இப்ப சொன்னீங்களா நீங்க வந்து பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்து வைக்கல நீங்க சொன்னீங்களா பார்வதி கமருதீன் கிட்ட? நான் சொன்னேன் சார். அவர் சொன்னாங்க சார். இல்ல இப்படி திரும்பி தான் அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் சார். அவரு மைக் மறைச்சிட்டு உங்ககிட்ட பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொன்னாங்களா பார்வதி? நம்மளுக்கு தெரியாது இல்ல. அதாவது உங்களுக்கு பேச தெரியாமலா இல்ல கமருதீன், ஒரு கிச்சன்ல ஒரு இது இருக்கும்போது அரோராவை பார்த்து என்ன வேணா கீர்த்தனமா கேட்க தெரியுதுல உங்களுக்கு, எங்கெங்கயோ போக தெரிஞ்ச உங்களுக்கு, இப்படி இப்படி போக தெரிஞ்ச உங்களுக்கு, ட்ரிகர் பண்ணி விட தெரிஞ்ச உங்களுக்கு, இது உங்களுக்கு பேச தெரியாதா என்ன? நீங்க வந்து நீங்க பார்வதியை ஜெயிக்க வைக்க விரும்பவில்லை. நல்லவர்கள் பக்கம் சேர்த்து வரணும்னு நினைச்சீங்க, அதனால கெட்டவர்கள் பட்டம் வந்து பிரிஞ்சிட்டீங்க. துஷ்டனை கடந்தா தூர விலக முடியல. இப்ப அவரால என்ன பண்றது? அட்லீஸ்ட் துஷ்டனை கண்டா இந்த தீர்ப்பாவது விலகிட்டோம்னு பார்த்தாரு. அப்புறம் பார்வதி வந்து சொன்னாங்க ஏன் வந்து நீங்க கமருதீனை போட்டீங்க உங்களோட இதுவான விட்னஸா அவர் போக கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா இதோட நிறைய மெமரி இருக்கு சார் அவருக்கு, இதோட நிறைய விஷயம் நல்லா ஞாபகம் வச்சு அவருக்கு. ஆனா அது என்னமோ உண்மை இவங்க அளவுக்கு வந்து அவருக்கு மெமரி லாஸ் இருக்குமான்னு தெரியல. ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு நீ அவங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தையே எதுக்கு 30 தடவை சொல்றாங்க. இது 2 பேருக்கும் இருக்கு, திவ்யா அண்ட் பார்வதி 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனை. ஒரு தடவை 30 தடவை ஒரு விஷயத்த 30 தடவை சொன்னாதான் அதை நம்ம சொன்னோன்றதே அவங்க மைண்ட்ல ஏறுது. இப்ப திவ்யா கேவலமான விஷயம் அவங்க வந்துட்டு அவர் ஆனதுக்கு சொன்னாங்க, அது உங்களுக்கு மறந்து போச்சு, எதுக்கு சொன்னோன்றதே மறந்து போச்சு. இவங்க பார்வதி என்னமோ சொன்னாங்க சார். நான் வந்து இப்ப பார்வதி இருக்காங்கல 8th ஸ்டாண்டர்ட் இது வந்து அவங்க திருப்பி சொல்றது வந்துட்டு வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்ல, அவங்க மைண்ட்ல ஏத்துறதுக்கு நம்ம மறந்துருவோம். எஃப்ஜே வந்து 8th ஸ்டாண்டர்ட் எடுத்தார் கைப்பிள்ளை எடுத்தார் கைப்பிள்ளை அது மாதிரிதான். சோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க சொல்றாங்க இந்த மொத்தத்துல இவங்க குடும்பம் இவங்க ரெட்டின் கட்டுறது உறுதி. அதான் வந்து விஜய் சொல்றாரு இந்த கம்ருவை பாதுகாக்க இப்ப பாரு பண்ற மாதிரி கூட கம்ருதீன் பாருவுக்காக பண்ணல. அப்புறமா அமித் கிட்ட சொல்றாங்க ஏங்க பால் முட்டை எல்லாம் இவங்களால தானே போச்சு, நீ உங்களுக்கு உங்களை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்கன்னு உங்களுக்கு தோணலையா? உங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணுவது இல்ல நானே தான் போய் லாயரா இருக்கேன்னு கேட்டாரு. எனக்கு கேஸே கிடைக்கல சார், நானா போய் பார்வதி கால்ல உழுந்து எனக்கு கேஸ் கொடுங்கன்னு கேட்டா சார். அது கேமா தான் சார் பார்த்தேன். உட்காந்துருங்க அமித், இதற்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு போய் அவங்க பொண்ணு கிட்ட சொல்லியா அப்பா வந்து இப்படித்தான் அப்பா லாயர் போனா என்ன ஆகுமோ அந்த கேஸ் காரணம். ஆமா அடுத்து வந்து இந்த வீட்டுல உங்களால பேச முடியும்ல, இந்த வீட்டுல வந்து ஒரு விஷயத்த உங்களால பேச முடியும். இது ஆதிரிக்கு சொன்னாங்க இத வந்து டாஸ்க்னு இப்படி ஒண்ணு வரும், கோர்ட் டாஸ்க் வரும் உங்களுக்கு தெரியுமா, வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ இந்த விஷயம் நீங்க வீட்லயே எப்படி வினோத்தை வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க வந்தீங்களோ, எஃப்ஜேக்கு வந்து சொன்னீங்களோ, இந்த விஷயத்துல அங்கேயே உட்கார்ந்து பேச வேண்டியது ஏன் அந்த டாஸ்க்னு இந்த கோர்ட் டாஸ்க்னு அதுதான் அத சொல்லல. எஃப்ஜே கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைகளை வாங்க முடியாது. கனியும் வந்து எஃப்ஜேக்கு எதிரா பேச மாட்டாங்க. இப்ப வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கேன், எனக்கு இத பத்தி பேச விருப்பம் இல்லன்னு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல யாருமே நிக்க மாட்டாங்க. இப்போ அங்கேயே ரம்யா மட்டும் தான் சொன்னாங்க. இப்போ திவ்யா வந்து பேசணும்னு எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லும்போது மூஞ்சி திருப்பிட்டு போனவங்க தானே இவங்க. ஆமா இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்றத நான் அப்புறமா வரலாம். பட் அவங்க இந்த மாதிரி சுபிக்ஷா பாடணும்னு நினைச்சாங்க,
பாதி பேர் எழுந்து போனாங்க. இப்படி ஒரு கேஸ பத்தி இது மாதிரி ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு இது உங்க பர்சனல்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுந்து போயிடுவாங்க. எனக்கு வந்துட்டு பால் காயுது, துணி துவைக்கணும். இல்லங்க நான் இதை பேச விரும்பலங்கன்னா முடிஞ்சு போச்சு. கேஸ்ன்னு வருது, அங்க சாட்சின்னு சொல்லணும், நீ பொய் தான் சொல்ற அப்படின்றது வெளியில தெரியும். அப்ப அந்த இடத்துல உண்மையை சொல்லுவாங்க வேற வழி இல்லாம. இப்ப கனியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி, ஏன்னா நமக்கு தெரியும், நமக்கு காட்டினாங்க. பட் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன வந்து சொன்னானா அவன், சபரியை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன வந்து சொன்னானா அவன், நான் ஒண்ணுமே பண்ணல, அவளா என் மேல வந்து உழறா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி அதான் அது ப்ரூவ் பண்ண முடியும். மத்தபடி ப்ரூவ் பண்றதுக்கு சான்சஸ் இல்ல. இப்ப எஃப்ஜே என்ன பண்றாரு, உட்கார வச்சு பேசும்போது என்னென்ன டைவர்ட் பண்றாரு, கட்டி பிடிக்கிறாரு, சாரி 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 சாரின்றாரு. இப்படி எல்லாம் பேசி டைவர்ட் பண்றதுக்கு அவருக்கு நல்லா தெரியும். ஆமா, அதுக்கப்புறம் சொல்றாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அமித் கிட்ட நீங்க போய் சண்டை போட்டுக்க கூடாதுன்னா அவர் அங்க கேட்டு இருக்கணும், அவர் நிறுத்தி இருக்கணும். அத நீங்க ஓகேன்னு சொன்னா நீங்க ஓகேன்னு விட்டுருவீங்களா? எனக்கு புரியல. எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே வந்து சொன்னாங்க எனக்கு அவங்களுக்கு அந்த லைம் லைட் கொடுக்க வேணாம்னு தோணுச்சு. நீங்க அதான் இந்த விஷயத்த சொல்லிட்டா நான் கெட்ட பேர் வாங்கிடுவேன்றதை நீங்க வெளியில காட்டக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் எல்லாமே லைம் லைட் கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறேன்னா காலம்பூரா அந்த பொண்ணு வந்து தப்பாவே இருக்கணும். நீ காலம்பூரா நீ தனியா வந்து ஆதிரிட்ட சொல்ற, நீ எந்த இன்டர்வியூ போனாலும் நானும் வரேன், அங்கே எல்லாமே வந்து முடிஞ்சிரும், நான் எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணி நீ வரப்போறன்றது விஷயம். இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்ட அப்புறமா நீ யாரோ அவங்க யாரோ. பட் அவர் சொன்ன இந்த வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை. உன்னை பத்தி எனக்கு 10 விஷயம் தெரியும், நான் பேச ஆரம்பிச்சேன்னா உன் கெரியர் அவுட் அப்படின்னு என்ன 10 விஷயம் தெரிய முடியும்? என்ன பண்ண முடியும் உன்னால? கம்ரதீன் கூட பார்த்தனா எதுக்கு எடுத்தாலும் நான் இது உன்னோட அசிங்கத்தை காட்டுது. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஆசை பண்றதுனால அந்த டைரக்டரோட அசிங்கத்தையும் சேர்த்து காட்டு. ஆமா, இப்பதான் வந்து விஜய் சார் சொன்னாரு, பிளான் பண்ண மாதிரி நீங்க எல்லாமே நடந்துச்சுன்றதுனால செலிப்ரேட்லாம் பண்ணீங்களேங்க நீங்களா. இப்ப மென் கார்ட்ல நீங்க என்ன ஒத்துக்கிறீங்க அப்படின்னு இது எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல சார். தெரியலன்னா அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்ல லாயர் தான் ஒத்துக்க சொன்னாரு. ஆனா வந்துட்டு இவங்க கேட்டாங்க, அவங்க இது லாயர் உங்களுக்கு என்ன தெரியுமா? எனக்கும் தெரியாது சார். சரி, அவங்க நினைச்சது ஒண்ணு, அது வெளியே வரல. அப்ப டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல. இது ஒரு விஷயம் நீங்க இப்படியே பேசாம விட்டுட்டீங்கன்னா வெளியிலேயே வராது, நிஜம் வெளியிலேயே தெரியாதுன்றது ஏதாவது இருக்குதா? அது உங்க ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு நீங்க உங்களோட நியாயம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் எஃப்ஜே மேல கூட தப்பு கிடையாது. இது விக்ரம் பண்ணது, மொத்தமும் விக்ரம் தான். அப்புறமா வந்து ஆதிரை மூஞ்சி வெளுத்து போச்சுன்னு சொல்லும் போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? நீங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அங்க பிளே பண்றீங்க அப்படின்னு விக்கல்ஸ் நீங்க என்னத்துக்கு இதை பண்ணீங்க அப்படின்னா விக்ரம் இல்ல, நான் ஒரு பிரில்லியண்டா ஒரு செஸ் மூவ் மாதிரி நினைச்சிட்டு எப்பயுமே நம்ம நிஜ கோர்ட் கேஸா நீங்க எப்பயுமே கரெக்டாலாம் இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கரெக்டா இருப்போம்லாம் வந்து அவசியம் கிடையாது. அவங்க இமோஷனலா அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காங்க. மத்த நேரத்துல எல்லாம் எல்லாருக்கும் போய் வக்காலத்து வாங்குற நீங்க அங்க அவங்க அவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காங்க, அவ்வளவு ஒரு வலி இருக்குதுன்னா கொட்டினாதானே தீரும். அது கொட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸா தானே அவங்க இதை பார்த்து அதை கொடுத்துருக்காங்க. அதையே நீங்க கொடுக்கல. அது கேக்குது, கேட்கும் போது இவங்க வந்து மூஞ்சி லட்சமா தான் பேசுறாங்க. ஆமா, அதாவது அரோரா சொன்னாங்க, நான் பாவம் பார்த்து தான் நான் அவளை விட்டேன், அவ கரியலே காலி அப்படின்றது எனக்கு பிளாக்மெயில் மாதிரி தெரிஞ்சது. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஷோன். அவர் இன்னொன்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர் எந்த கேஸ் வச்சு எதை வச்சு சொல்றாருன்னா ஆதிரி மேலேயும் தப்பு இருக்கு, நிறைய தப்பு இருக்கு. ஆதிரி வந்து சொன்னாங்க, இப்ப விக்ரம்ல ஒரு ஹக்கி கொடுத்துட்டு போ அப்படிலாம் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் இது மாதிரி நான் வந்து இவன்ட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டேன். அது அவன் எல்லாத்தையும் அவன் என்கிட்ட கிஸ் கேட்டான்ட்டு எல்லாத்தையும் வந்து தப்பா மாத்திட்டான். தப்பாலாம் மாத்தல, நீங்களும் அந்த மாதிரிதான் நீங்க வந்து பேசுனீங்க. அவங்க கூட நினைச்சு அவங்க கூட இருந்ததெல்லாமும் அதே மாதிரிதான் இருந்தது. அப்ப அப்படிதான் வந்து அது என்ன உண்மைனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் அப்படிதான் இருந்தேன், அவன் அப்படி இல்லன்ற மாதிரி தான் ரெண்டு பேரும் நான் பண்ணது தப்புனா he is also equally responsible. அதான் அவங்க பண்ணனும்னு பார்த்தாங்க. ஆனா அவர் எப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஒண்ணுமே பண்ணல. இவர் வியானா கிட்டே இதே சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணல, அவளா என்கிட்ட வந்து உழுந்தா, அவளா என்ன ஊட்டி விட சொன்னா, அப்ப கூட நான் ஊட்டி விடல, என் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டியா, வியானாக்கு கண்டு தெரியலையா? அதே வீட்டுல தான் வேற தட்டு இல்லையா? அதாவது நீங்க சாதாரணமா இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பேசுறது, கெத்தா ஒரு மாதிரி நடந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டுலாம் இருக்கிறீங்கல்ல, நீங்க யாரு முதல்ல? நீங்க யாரு இந்த மாதிரிலாம் நீங்க சூஸ் பண்றதுக்கு? இவங்க இப்படி இருக்கணும், அவங்க லைம் லைட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா நீங்க யாரு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன காடு இது? ஆனா அரோரா கண்டிப்பா ஒண்ணு சொன்னாங்கல்ல, அது செருப்படி கமலுதீனுக்கும் சேர்த்துதான். ஆமா, வெளில வந்து என்ன கீச்சிருவேன் நீ கேட்டார்ல அவரு. அதுதான் அதான் இவங்க வந்து சொன்னாங்க. இது அப்புறமா வியானா எலிமினேட் ஆனாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அவங்க எலிமினேஷன், சூப்பரா இருந்தது. நாங்க அது இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க பேசும்போதெல்லாம் கூட சில நேரத்துல கடுப்பு மோஸ்ட்லி. ஆனா வந்து கடுப்பு, ஆமா, அந்த அவங்க நேர்மையா பேசியிருந்தாலே பிரச்சனையே இல்ல. இப்பதான் காமிச்சாங்க, நான் அப்ப வந்தப்ப அவங்கள பாக்கல, இப்பதான் நான் காமிச்ச போது கூட இன்னும் மோசமா இருக்குது பேச்சு. ஹலோ ஹியர் ஐ அம் கமிங் இவ்வளவு ஒரு மாதிரி என்ன சொல்றது, இன்னும் கொழ கொழ நீங்க ராஜி அப்படின்னு. நீங்க ராஜியா, நீங்க ராஜியா ரெடியா என்ன சொல்றது. அப்போ வந்துட்டு சுபிக்ஷா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு போகும்போது ரொம்ப கஷ்டமா இல்ல அந்த பொண்ணு வெளியில போகும். எனக்கு ரொம்ப ரொம்ப
பிடிக்காத ஒரு கண்டஸ்டன்ட் போகும்போது கூட ஒரு மாதிரி இல்ல அந்த மாசா இருந்தது வெளில போகும்போது கூட அழல ஒரு சும்மா ஆர்ப்பாட்டம் பண்ணல சுபிக்ஷா சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப நான் தேடுவேனே ஐயோ அது சுபிக்ஷாவோட ரியாக்ஷன் கூட ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அதாவது என்னதான் இல்ல அப்படின்னாலும் அவங்க ரொம்ப க்ளோஸா பழகின ஒரு ஆள் வியானா. கண்டிப்பா நான் டெய்லி அவளை பாப்படி தேடுவேனே அப்படின்னு அவங்க சொன்னப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருந்தது எனக்கு. கஷ்டமா தான் இருக்கும். ஆமா அப்போ அதை விட வந்து விக்ரம் அவர் அடுத்து சிவாஜி மண்ணிலே ஈரம் உண்டு அத மாதிரிதான். அப்புறமா எஃப்ஜே வந்து உடனே ஆரம்பிச்சுட்டேன். நான் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல சொன்னதெல்லாம் வச்சுட்டு நீ வந்து பண்ற. நான் பிராக் எல்லாம் பண்ணலையே, நான் ஒன்னும் கலாய்க்கெல்லாம் இல்லையே. ஆனா வந்துட்டு நீ இவங்க அரோரா சொன்னாங்க இது கேஸ் ஜெயிச்சிட்ட ஆனா பிளான்ல தோத்துட்டாங்க நீ சொல்லல. நட்டுல வச்ச நினைச்சியா தாஸ், லட்டுல வச்செல்லாம் நீ எல்லாம் பேசி தானே இருந்த, சிரிச்சுட்டே கேஸ்ல நீங்க எல்லாம் நான் எப்படி ஜெயிச்சிட்ட பாத்தியா நீ சொன்ன எஃப்ஜே அப்படின்னாங்க. அவர் சொன்னார், இது எல்லாத்தையும் சொன்னார். இவர் மட்டும் சொல்ல, விக்ரமும் சொன்னார். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொன்னாங்க. அரோராக்கு இருக்கிற ஞாபக சக்தி வரேவா. அப்புறமா எஃப்ஜே தான் சொன்னாரு, அவ என்ன ஒரே ஒரு பாயிண்ட் புடிச்சுக்கிட்டே பேசுவா, அதை நான் உட்காந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் அகேன்ஸ்ட் ஆயிடுவீங்க, அவாங்கடா எல்லாம் எதிர்த்து வந்து அடிக்கடா. ஹோஸ்ட் பேசும்போது அவருக்கு எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை யூஸ் பண்ணிட்டு நான் அவர் பேசும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு கம்முனு இருக்கேன். இவருக்கு நீ உங்களுக்கு அறிவு இருக்கு, நான் கத்துக்கணுமா எஃப்ஜே? அந்த பார்வதிக்கு ஈக்குவல் நீ என்ன யாரா அவன்? நீ என்ன எனக்கு கேள்வி கேக்குற? எத்தனை வாட்டி நீங்க விஜய் சேதுபதி சொல்லிட்டு சரிடா ஓகே சரி என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி பாரு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஆமா அப்புறமா இவர் கேட்டார், என்ன எஃப்ஜே நீங்க எப்ப துஷார் சொன்ன போனதுக்கு நீதான் காரணம். நான் துஷார் எப்ப பாரு எடுத்துட்டு வந்துட்டே இருந்தா ஓகேவானா என்ன டோன் அது? அப்புறமா எஃப்ஜே செருப்படி கமருதீனுக்கும் சேர்த்துதான். ஆமாமா எஃப்ஜே தான் சொன்னாரு, நான் 1 to 1 ஆதிரி கிட்ட மட்டும் பேசணும்னு நினைச்சேன்னா வந்துட்டு அவங்க தெளிவா எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க கேட்டது உங்களுக்கும் சேர்த்துதான். எத்தனை நாள் துஷார் வெளில போனதுக்கான ரீசனா வந்து நீங்க ஆதிரியை போட்டு போயிது சாரி அரோராவே துஷாரோட யாருன்னா பேசக்கூடாது. இங்க ஆதிரை உள்ள வந்திருக்காங்க, ஆதிரையோ உங்களை கேக்குறாங்க, நீங்க கேட்கணும் பதில் சொல்லணும். நீங்க பேசுறதுக்கு துஷார் இங்க உள்ள இல்ல. துஷார் இருந்தா நீங்க கேட்டீங்க. எஃப்ஜே ஆதிரை ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க, அப்ப இத பத்தி பேசிதான் ஆகணும். அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு சாரி தேவையே இல்லாம விக்கல்ஸ் இது உங்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னாரு. அப்புறமா வியானா வந்தாங்க, பார்வதி கிட்ட வந்து சொன்னாங்க, நல்லா அங்க இருக்கிற மண்டைங்க எல்லாரையும் குழப்பிட்டு தான் இருக்கேன், என் மண்டையும் குழப்பிட்டேன், அதனால நான் இங்கிட்டு வந்துட்டேன். போனவரு உன் பேச்சு கேட்டு மண்டை குழம்பி போனேன், இங்கிட்டு இருக்கேன் பாரு. அப்ப நீ எவ்வளவு நல்லவ தெரியுமா? இதெல்லாம் கமருதீனுக்கு ஹிண்டே பாப்போம். கமருதீன்ட்டே வந்து சொன்னாங்க, அவர் எல்லாத்தையும் நல்லா பேசுவார் சார், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துருவாரு. வெளியே உங்க அம்மா கிட்ட வேணா பேசட்டுமா? வெளியில போனோட என்ன கன்சிடர் பண்ணு, ஃபர்ஸ்ட் டேவே பேசியிருந்தா எனக்கு இந்த 2 பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்திருக்கும்ல அப்படிலாம் வந்து சொல்றாரு சார் அப்படின்னாங்க. அது சொல்லுவாங்க, நீ வெளியில வா, எங்க அம்மா குக்கரோட வெயிட் பண்ணுவாங்க. அதான் ஹைலைட். இதுதான் நடந்தது. அதோட வந்து முடிஞ்சிச்சு நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதான் ஆரம்பிச்சுது தாம் தெரியுது தீம் தெரியுது தோம் தெரியுது நம் தெரியுற ஆரம்பிச்சது. ஒன்னு திவ்யா வந்து அட்ரஸ் பண்ண மாறிய அந்த பைத்தியத்தை பார். என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்றத நாங்க சொல்றோம். சாண்ட்ரா வந்து கனி கிட்ட இவங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் இவங்க பின்னாடி பேசியிருக்காங்க, ஜாட மாடையான்றதை இவங்க டைரக்ட் இன்டைரக்டா பேசியிருக்காங்க என்ன பத்தி அப்படின்றத வந்து யாரோ வந்து தொலைத்தொடர்பு வழியா இவங்களுக்கு வந்துட்டு பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. அது இவங்க இங்க வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லி என்ன பத்தி பின்னாடி பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி. அப்ப அதுதான் ரம்யா வெளில போயிட்டா நான் எங்க சொல்றது, ரம்யா சொல்லிருப்பா. இப்போ எத்தனையோ வாட்டி நீங்க பேசிருக்கீங்க சாண்ட்ரா, அது பொன்மொழிகள். உங்க ஹஸ்பண்ட் போனதுக்கான காரணம் திவ்யா, உங்க மேல வந்து இது வாய்க்கா வழப்பு பிரச்சனை வச்சிருக்கவங்க திவ்யா, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சா காரணம் திவ்யா, உங்களுக்கு வந்து தலைவலி வந்துச்சா காரணம் திவ்யா, உங்களுக்கு வந்து உள்ள இழுக்கீங்கன்னா அது காரணம் திவ்யா, எல்லாத்துக்கும் காரணம் திவ்யா. இந்த உலகத்துல வந்து என்னது மழை பொழிவதும் திவ்யாவால், இந்த வானம் வெடித்து சிதறினாலும் நீர் நிலம் ஆகாயம் பூமி என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் சேர்ந்து எது நடந்தாலும் அது திவ்யா தான் அப்படின்னு வந்து முடிக்கிற சாண்ட்ரா. திவ்யா இல்ல, இப்ப வெளியில ரம்யா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட பேட்டி கேட்பாங்கல்ல, அப்ப தெரிஞ்சு போயிடும். அதான் இப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டு வச்சிருக்கீங்களே சாண்ட்ரா, உங்களை பத்தி அவங்க பின்னாடி பேசுறது கூட அவங்க இதுக்கு பேசுனது இல்ல. அவங்க பின்னாடி பேசுறதுக்கான இது என்ன இருக்கு? பின்னாடி பேசுறதுன்னா என்னது? தப்பா பேசுறது, பொறணி பேசுறதுன்றதே ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசுறது கிடையாது. இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அன்னைக்கு 4 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. யார் கூட? சாண்ட்ரா கூட. ஒன்னு அவங்க புருஷன் பிரஜன், இன்னொன்னு வியானா, இன்னொன்னு ரம்யா. 4 பேர் இருந்தாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க? கடவுள் இருக்காரு குமாரே, இந்த வாரமே நீ போயிட்டனா அப்படின்னு கனியை கேட்டாங்க. கனி இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உங்க புருஷன் போனாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க நம்ம ரம்யா, கடவுள் இருக்கிறாரு குமாரே அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. கூடவே வியானா கடவுள் இருக்காரு குமாரே அப்படின்னாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இப்ப நீங்க தான் போட்டா மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க.
எதுக்காக உட்காந்துறீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. அந்த ஃப்ரீ இது ஸ்டார் கூட உட்காந்து ஆனா ஒரு நிமிஷம் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏ பண்ணாதீங்க அப்படி. இவங்கள உட்கார என்ன தெரியுமா, இந்த வாரம் பூரா உங்களுக்கு பேமெண்ட்டுக்காக உட்கார வச்சு இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் அனுப்பி விட்டுருவாங்க உங்களை. யார? சாண்ட்ராவை. சாண்ட்ரா வெளில அனுப்ப மாட்டாங்க. அனுப்பிடுவாங்கம்மா. அவங்களுக்கு அவங்க பேரை காப்பாத்துறதுதாம இருக்கிறதுலே பெரிய விஷயமா இருக்கும். இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் என்ன, சாண்ட்ராவோட பெயர் காப்பாற்றப்படணும். சாண்ட்ரா வந்து அவர்களோட பெண்களுக்காக அவர் வந்து நல்லபடியாக எந்த பேரோட கெட்ட பேரும் இல்லாம வெளில போடணும். ஆனா வந்து ஒரு பிஆர் டீம்லாம் போட்டு ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்களே, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு மாண்டையில பிரச்சனை இருக்கு. மாண்டையில பிரச்சனை இருக்குன்னா நந்தினி மாதிரி அப்பயே போயிட வேண்டியதானே. மண்டையில பிரச்சனை இருக்க பைத்தியக்கார கும்பலாம் ஏன்டா உள்ள விடுறீங்க? எத்தனை சொல்றது? இதோட 3வது வாட்டி. இப்போ திவ்யாவை நீங்க எல்லாரும் வந்துருவீங்க, நாய் 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 நாய்னு வந்துடுறாங்க. இந்த நாய் நாயாலதான் இப்ப அவங்க கேள்வியே கேக்குறாங்க. சுபிக்ஷாங்க நொய் நொய்னு பண்ணாததாலதான் சுபிக்ஷா அமிர்தின் கேட்ட கேள்விகள் எதுவுமே இப்ப கேட்கவே படல. ஒரு விஷயத்தை நீங்க திருப்பி திருப்பி கத்தி கத்தி பார்வதி மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் அட்ரஸ் பண்ணப்படும். இவ்வளவு அமிர்தினுக்கு செருப்படி கொடுத்தாச்சா, இனிமே திவ்யா கிட்ட வரமாட்டாரு, வாய் திறக்க மாட்டாரு. பார்வதியோட ஒவ்வொரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணப்பட்டதுக்கான ஒரே காரணம் அவங்க வாரம் பூரா சொல்லிட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த வெள்ளிக்கிழமையாவது பார்த்து பல வாட்டி சொல்லுவாங்க. பிக் பாஸ்ன்றதே நோய் நோய்னு சொல்றதுக்கு தான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வின்னர்ஸ் எல்லாரும் நோய் நோய் தான். ஆமா, அர்ச்சனாவ தெரியாதா? வா ஸ்டார்டிங்ல இருந்தே வா. ஆரி அவர் நோய் நோய் தான். அச்சரிப்பு கேஸ் தான் அவருக்கு பேரு. கேட்டுக்கிட்டே தான் பாரு, அப்பதான் வெளில தெரியும். அப்புறம் இவரு நம்ம இது முத்துக்குமரன் பேசிக்கிட்டே, அர்ச்சனா, ஏன் ஜாக்லின், அசீம் எல்லாருமே நோய் நோய் கேஸ் தான். பேசாதவங்க வெளியில அனுப்பிடுவாங்கங்க. பேசினாதான் அங்க இருக்க முடியும். வியானா வந்து ஒழுங்கா போயிட்டு எனக்கு இன்னைக்கு கூட வியானா மேல கஷ்டமா இருக்கு. நடுவுல ஒரு 2-3 வாரம் ஆஃப் ஆனாங்க பாருங்க, அதுதான் அவங்களோட இப்ப டிராபேக்கே காரணம். இப்போ இங்க வந்து ரம்யாவையும் வியானாவையும் ஒண்ணாக்கிட்டாங்க பாருங்க, அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இப்போ இங்க வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க, அட்ரஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அங்க வராங்க. சாண்ட்ராங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருங்க நான் வரேன்னு சொல்லல, இப்ப என்னால பேச முடியாதுன்னாங்க. வெளியில எவ்வளவு ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு நீங்க மாத்தி விட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு சொன்னாங்களா பீரியட்ஸ் இருக்கு, பீரியட்ஸ் இருக்குன்றது மூஞ்ச பார்த்தா தெரியாது சொன்னாதான் தெரியும். இப்ப கூட பார்வதி கூட்டு சொன்ன அப்புறம் தான பார்வதிக்கே தெரியும். இவங்க எந்த அளவுக்கு பத்ரகாளி மாதிரி சந்திரமுகி மாதிரி கத்துனால எல்லாருக்குள்ள கேட்காது, புரியாது. இவங்க அழுதாலே அப்ப பீரியட்ஸ் வச்சுக்கலாமா? போன வாரம் அழுதாங்க, இந்த வாரம் அழுதாங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸே வராதா அப்படினா என்ன? இது அவர் கேட்ட வார்த்தைகளே சொல்லுவோமே. எத்தனை வாட்டி சொன்னேன் நீ என்ன சொன்னீங்க? எத்தனை வாட்டி சொன்னீங்க? ஒரே தடவை கத்திட்டு போயிட்டா எல்லாருமே அடங்கிரணுமா? மிஸ் சாண்ட்ரா, ஓ மிஸ்ஸஸ் சாண்ட்ரா, நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் ஒரே ஒரு சாண்ட்ரா அண்ட் பிரஜின் கையில சட்டையோட சுத்திங்கறாங்க. மிஸ்ஸஸ் சாண்ட்ரா பிரஜின், நீங்க ஏதோ சொன்னாலும் ஒரு தடவை சொல்லிட்டாலே நான் ஒரு தடவை சொல்ல 100 தடவை சொன்ன மாதிரியா? அது அந்த டயலாகே வந்து ரஜினி சார் அந்த படத்துல ஒரு 2-3 வாட்டி எடுத்து போட்டாதான் எல்லாருக்குமே அது மண்டையில ஏறும். வந்துட்டாங்க சொல்றதுக்கு, அப்புறமா வந்து சொல்றது எத்தனை வாட்டி சொல்றது அதான் சொன்னாங்க. என்ன தலை போகிற விஷயமா? என்ன பண்ணிடுவா அவ? அதாவது அவங்க விடுற வார்த்தைகள் இருக்கு பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசி. நான் தான் அவ கிடக்குறா அந்த ஆய் ஊய் அசிங்கமா டாஷ் டாஷ். அவங்க பார்வதி கிட்ட கேட்டா கூட சொல்லி எடுத்து கொடுப்பாங்களே நிறைய வார்த்தை. இவங்களுக்கே தெரியுமா? ஏமா இல்ல பார்வதி கொஞ்சம் வந்து தமிழ், அவங்க மலையாள வாடையில பேசுவாங்க. இல்ல மலையாளத்திலே திட்டிட்டு போங்க, நாங்க வேணா நாங்க டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கறோம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட்டின்ற மோளே போடுங்க. அப்புறமா திவ்யா தான் சொன்னாங்க, நான் யார்கிட்டயும் அவங்கள பத்தி சொன்னேனா? நான் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எதையுமே சொன்னது கிடையாது அப்படின்னு. அங்க வினோத் இதுக்கு வந்து நின்னாருங்க, ரொம்ப ஹைலைட்டா இருந்துச்சு. அவங்க வந்து எதனா நீங்க வந்து பிரச்சனை இருந்தா கேட்கணும்டா டேய், மொத்த டைட்டில் வின்னர் அழகா கேட்டாரு. ஏங்க அவங்க நீங்க பேசுறது கேட்டா அவங்க பேசுறது நீங்க கேட்கணுங்க, அது எப்படிங்க நீங்க போலாம்? நான் கத்திட்டு யாருக்குமே கேட்கலையா? என்ன கத்தினா? யாருமே கேட்கல. இல்ல நீங்க கத்துறது மைக்லயே படல. பார்வதிக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ்னு சொல்றீங்க. ஓ அப்படியா ஓகே. என்ன அவங்க சோகத்துல இருக்காங்க. என்ன சோகத்துல இருக்காங்க எங்களுக்கு புரியல. இப்படியே தள்ளி இருக்கீங்களா? வேணா டைட்டில் வேணா கையில குடுத்துருங்க, சோகத்துல இருக்காங்கன்னு. நல்ல கதையா இருக்கு. என்ன பேச மாட்டாங்களா யார்கிட்டயும்? உனக்கு வேணும்னா இழிக்கிற அந்த வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க கொடுத்தீங்க இல்லங்க, அந்த இது டான்ஸ், அந்த உங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா மேஜர் சுந்தரராஜனா பண்ணாருன்னு சொல்லி அன்னைக்கு இப்ப திவ்யாக்கு பீரியட்ஸ் இருந்துச்சு, அன்னைக்கு எல்லாருக்கும் தான் சமைச்சு கொட்டினாங்க. அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா பீரியட்ஸ் பத்தி? அதெல்லாம் எப்படி தெரியும்? தனக்கு வந்தாதான் கூட நிக்குது ஒரு பண்ணாடு, அந்த பண்ணாடே அப்படிதானே பண்ணும். அது அப்படி பண்ணிச்சு பாரு ஓவரா ஒரு வார்டன் டாஸ்க்ல. அன்னைக்கு அவங்க கத்துனதாலதான் உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. இது திவ்யாவை அன்னைக்கே வந்து நான் ஸ்டார்டிங் இருந்து கத்திட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் தெரிஞ்சாவது தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க? அப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா ஒண்ணே கேட்டாங்க பாரு, நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு புடவை கேட்கறதே இன்னஸ் கேக்குற மாதிரி இருக்கு. அவர் கூட இருக்கிற கமுருதினி இன்னஸையே அசால்ட்டா கேக்குறாரு. ஆமா வரே வா என்ன மாதிரி ஜாடி கேத்த மூடி. சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, அறிவில்லையா? என்ன விட கேட்டுவாங்க. அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது. நான் இருந்திருக்கணும் உள்ள கூப்பிட்டு 2 போன் போட்டு இல்ல ஒண்ணே பைத்தியம் தெரிஞ்சு வாட் ஹூ ஐ அம் வேர் ஐ அம் ஹூ ஐ அம் ஹூ ஆர் யூ ஐ அம் அப்படி நிப்பாங்க. ஏ ஹூ ஆர் யூ மேன், ஏ ஹவ் ஆர் யூ மேன், அதான்
இங்க இருந்து இவங்களை அடித்தோன்னு எஃப்ஜி வந்து சரி 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 என்ன சரி கட்டி பிடிச்சு என்ன அடிக்கிறாரு. சரி அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட் அங்க பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி அங்க அந்த பேம்பரிங் பண்றாங்க. பிக் பாஸ் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயி அந்த இடத்துல மத்தவங்க மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் சும்மா சும்மா அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எல்லாரும் கால்ல போய் விழ முடியாது. இங்க இருக்கிறவங்க இல்லையே எனக்கு தெரிஞ்சு அதிகமான வயசு உடையவங்க இவங்க. ஆனா அதுக்கான 1% கூட ஒரு இது பாப்பா எனக்கு வேணாம் கொஞ்சம் வேண்டியது ரம்யா கொஞ்சம் ஊட்டி விட்டா இல்ல. உங்களுக்கு கானா வினோத்துக்குலாம் ஒரே ஏஜ் அறிவில்லையா? சாரி கனிய கேள்வி. ஏன்னா இந்த அம்மா வெள்ளை தோல் போட்டுக்கிட்டு அழகா இருந்துட்டாங்க. ரொம்ப காலம் கழிச்சு புள்ள பிறந்துருச்சு இவங்களுக்கு. அவங்களுக்கு பெரிய பசங்களா இருக்காங்க. கேள்வி அவ இதே பார்வதி கிட்ட தானே பேசுனாங்க. இந்த விஷயம் வெளிய வரல. இல்ல இந்த மைண்ட் செட் இருக்கவங்க எப்படி இருந்தா குண்டா இருந்தா வயசானவங்க ஒல்லியா இருந்தா சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. கும்பல்ல சார்ந்தவங்க இவங்க எல்லாம். அவர சொல்றாங்க அறிவில்லையா இந்த டிராமா போதுமா இது அவ்வளவுதானே இதுக்கு தானே ஆசைப்பட்ட நீ சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தவ கனி வந்து சீரியல்ல நடிக்கிறவ கிடையாது. வந்து தலையில ஏறு உங்க தலையில ஆல்ரெடி ஃபுல்லா இருக்குதுங்க. அதெல்லாம் ஏற முடியாது. என்னாலலாம் அட்ரஸ் பண்ண முடியாது. நீ அட்ரஸையும் பண்ண வேணாம் உன்னோட பின்கோடையும் சொல்ல வேணாம் டெலிபோன் நம்பரும் வேணாம். அவங்க அங்க இருந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சா வாய் முட்டு கேளு. இஷ்டம் இருந்தா கண்ணம் அவ என்கிட்ட சொல்லலன்னு கேட்டு முடிஞ்சுதா நான் கிளம்புறேன் அப்படி போ. எதுக்கு சீனு இல்ல இவ்ளோ இருக்குல்ல நான் கிளம்புறேன் பிக் பாஸ்னு மட்டும் சொல்லிட்டு ஏங்க கிளம்ப மாட்டீங்க சொல்லுவாங்க. இவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே பிக் பாஸ் கிட்ட இருந்தானே வருது ஒவ்வொரு வாட்டியும். நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க சுத்தமா பேமெண்டே கிடைக்காது. சமுத்தியா வீட்ல போய் என்ஜாய் பண்ணுங்க பாப்பாஸோட. எந்த பேமெண்ட் நோ நதிங். வந்து எப்படி வந்தீங்களே பேக் டு ஸ்கொயர் ஒன் கூட இல்ல. இன்னும் நல்லா அசிங்கப்பட்டு வெளில போங்க. இல்ல பண்றதே இன்னும் பேமெண்ட் இன்கிரீஸ் ஆகி டைட்டில் வின் பண்றது. அததான் உட்கார்ந்து எஃப்ஜி வீட்டுக்கார வெல்லன்னு சொல்றீங்க. பிஆர் வெல்ல. ஆமாமா. உங்களுக்கு வந்து அமௌண்ட்ல இப்ப பிஆர் வெஸ்டிங்களோ திடீர்னு மொழிச்சுறாங்க நிறைய பிஆர். இல்ல யாரோ சொல்லிருந்தாங்க திவ்யாவோட பேஜ்ல வந்துட்டு நெகட்டிவ் பிஆர் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து திவ்யா பாவம் இந்த விஷயத்துக்கு எல்லாம் இவங்க எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு சொன்னத எடுத்து அவங்க பேஜ்ல போட்டா அது நெகட்டிவ் பிஆர். அது எப்படி? இப்ப நானே இருந்தாலும் என்ன இப்படிலாம் திட்டினாங்கன்றதை நான் என் பேஜ்ல தான் போடுவேன். இவன் திட்டுறானா ஆமா இவன் திட்டினா அது போடுறதா இருக்குது. இத நீங்க போடா. இது சாண்ட்ரா பேஜ்ல எல்லாம் எதுவும் நடக்கலையா? எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் தான் நடக்குது. என்னமாவே இல்லாம அது இல்லாத காடெல்லாம் தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டு காதை மூடிக்கிட்டு பைத்திய காட்சி மாதிரி பண்ணிட்டு இருக்குது. இந்த பைத்தியத்தெல்லாம் இங்க வச்சிட்டு இருக்காங்க. 3 நாளா சண்டைக்கு இழுக்கிறாளாம். உங்க கிட்டயே வரல. நீங்க தான் எல்லாத்தையும் பின்னாடி போய் பேசுறீங்க. அவங்க அமித் கிட்ட போய் பேசினா அந்த டஸ்ட்பின் கவர் போடாத விஷயத்துக்கு எதுக்கு இவங்க உள்ள வராங்க? அது பாருதா பண்ணுது. நான் இல்ல உங்களை யாரும் சொல்லல. நீங்க பாத்ரூம் டீமே இல்ல. நீங்க கிச்சன் சம்பந்தமே இல்லாம எதுக்கு அதுக்கு ஆஜராங்க? நானும் ரம்யாவும் தான் இந்த ரூம்ல இருக்கோம். ஏன் கானா வினோத் அந்த ரூம்ல தான் இருக்காரு? அதான் ஏன் கம்ருதீனா அங்கதான் படிக்கிறாரு? அதான் பொம்பளைங்களே இல்லையா அந்த ஆள் வீட்டுல? கானா வினோத் கேக்குறேன். இந்த ஆளு அந்த ஆளு இதெல்லாம் விஜேஎஸ் கொடுத்து வச்ச இடம். நீங்க யார் என்ன கேக்குறது? அத கேட்டாச்சே ஏதோ சுபிக்ஷா கேட்டாச்சே. அடுத்து வரும் பாரு. வரட்டும் வாயில இல்ல விட்டுருங்க. அவங்க வாயில இருந்து இன்னும் நிறைய பொன்மொழிகள் வர வேண்டி இருக்கு. இன்னும் நிறைய பீப் போட வேண்டி இருக்கும். அது வரணும். பார்வதி தேவையில்லாம போய் அங்க போய் கேஸ் வாங்க போகுது இவகிட்ட. இல்ல வாங்கட்டும். பார்வதி இன்னொரு 4 நல்ல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. மாமா மச்சான் இல்லையா? அதான் வினோத் சொன்னாங்க. அதான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உடனே சொல்லலனா தூக்குல போட்டுருவீங்களா? பைத்தியம் முத்தி போச்சு சுத்தமா. அதான் ஆமா வந்து அதான் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி லாங்குவேஜ்ல என்னால பேச முடியாதுன்னாங்க திவ்யா. என்ன பெரிய லாங்குவேஜ்? என்ன கிடைச்சது அவளுக்கு? என்ன உட்கார வச்சு ஒரு நாள் வாயை திறந்தானா உங்க கதை காலி. ஆமா ஸ்கூபி டூ தெரு பொறுக்கி அவன் வந்து பொறுக்கிட்டு போறான் பாரு. அந்த பொறுக்கி எந்த பொறுக்கி? இந்த பொறுக்கிதான் இவங்க இருக்கணும்னு நாங்க சொல்லிட்டு இருந்தது. அந்த ஃபேமிலி வீக்ல வந்து இந்த அளவுக்கு வந்துட்டோம். இவங்க வீட்டுங்கள்ல இருந்து வந்து ஒரு மண்ணு கேள்வியும் கேட்கல. நான் சத்தியமா வெறுத்துருவேன். நான் அடிக்கணும் போறவங்க. ஏன்னா கேட்ட கேள்விகள் அப்படி. நான் என்ன கொலை பண்ணிட்டேனான்னு கேக்குறாங்க. நான் என்ன கொலை பண்ணிட்டேனான்னு கேக்குறவங்க. உங்களுக்கு அவ்வளவுலாம் சீன் இல்லைங்க. நீ யார் முதல்ல இவ்வளவு சீன் போடுற அளவுக்கு அதெல்லாம் வந்து அந்த விஜேஎஸ்ன்றவனை அடிச்சா சரியா போயிடுவீங்க. நீ ஐயோ தலை எழுத்து என்ன தலை எழுத்து? மலையாள பிக் பாஸ்ல போய் டைட்டில் வின்னர் ஆகுமா? சூப்பரா நடிக்கிறேன். உன்னோட சூப்பரா நடிச்சாங்க அனுமோல். அனீஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் கேள்விக்கு உங்களால நிக்க முடியுமா? நல்ல கை கல்ல தட 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 ஆட்டு வந்துருவீங்க. இங்க யாரும் அப்படி கேக்குறதுக்கு இல்ல. பாப்பா மாதிரி அவங்களுக்கு விட்டுங்க. இல்ல அது எப்படி வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லாம் வரும்போது ஆமா சார் அவங்க சொன்னாங்க 1 + 1 = 2. இதே வந்து இது வீக் டேஸ் ஆயிடுச்சுன்னா 1 + 1 = 2 ஈவில் டெட் மாதிரி ஆயிடுறாங்க.
நெக்ஸ்ட் கேஸ் நெக்ஸ்ட் போக போக இன்னும் தான் முத்த போதும். தெரியல எப்ப எல்லாரையும் போய் கட்சி வைக்க இல்ல, மாட்டோம். முதல்ல பார்வதியை தான் கடிக்கணும். இல்ல அவங்க நிலைமை என்ன நிலைமை இருக்கு, என்ன நிலைமை இருக்கு? போன வாரம் பூரா நிலைமை அந்த ஒரு சட்டை, அந்த சட்டை அத முதல்ல எடுங்க. கொளுத்துக்கடா. முடியல. இனிமே எவனாவது தப்புலாம் விட்டு பாருங்க. சீரியஸா திவ்யா என்னதான் சொல்றாங்க, என்ன அந்த 11 பேர் கொண்ட குழுன்றாங்க, என்னது அது? பார்வதி ஓ ஓகே ஓகே, அவ இப்படி வரால, அவ அப்படி வரல, அவ எப்படி வரா? பேசிட்டு இருந்தோம்ல 11 பேர். அப்படி பேசனல வாயை திறக்கல. அதுல அது அவ என்ன கேக்குறது? என்ன ஆமா அவ யார் கேக்குறதுக்கு? ஆமா அவளும் தானே கேப்பா. அதான் சொல்றாங்க. சரி என்ன பாரு இதா பாரோ வாட் பாரோ, நீ பல நீ பாருக்கு கமருதீன் கேஸே தாங்க முடியல, அடுத்து சாண்ட்ரா கேஸ் வேற வரும் பொழுது. நீ பல இடத்துல விட்டதுல அவ என்ன சண்டைக்கு இழுக்குறா? வாய வர வச்சுப்பாங்க நல்லா. சண்டைக்கு இழுக்குறா, மண்டைக்கு இழுக்குறாங்க. இவங்களை வந்து இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் ப்ளீஸ் வச்சு முடிச்சிருங்க. உங்களோட நார்மல் வீக்குன்னு இதை வச்சாதீங்க. அப்படி வச்சு அடுத்த வாரம் அவங்களை அனுப்பி தொலையாதீங்க. எங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வச்சு முடிச்சிருங்க. போன வாட்டி கூட 13 பேர் இருந்தாங்கங்க, இல்ல 12 பேர் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்லைங்க. ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா அனுப்புறதுல உங்களுக்கு ஒன்னும் டிரான்ஸ்போர்டேஷன் செலவு ஆக போறது இல்ல. கொஞ்சம் இதே வாரத்துல வச்சு 2 இந்த வாரமே அனுப்பி விட்டு இந்த சாண்ட்ராவையும் அமித்தையும் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல இந்த வாரம் வச்சிருங்க ப்ளீஸ். முடியல.